सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा शेषो प्रकरणी அதிசேஷ சர்வகர்மண நமக்கு பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஜயாதிபோம்னு சொல்றாங்க. மூணு ஆதிபத்தினால ராஷ்டிரபுதா அபியாதானம் அப்படின்னு முதல்ல ஜயாகானி சில ஹோமங்கள், அதோட சேர்த்து ராஷ்டிரபுத் ஹோமங்கள், அப்புறம் அபியாதான ஹோமங்கள், இந்த மூணையும் சேர்த்துதான் ஜயாதி ஹோமம். திருப்பதி மாமி ஒன்றாரு அவர்களுக்கு இதுதான் அவருக்கு ஏன்னா இந்த ஜயாதி பண்ணலாம் பப்ளிக்கோட வெல்ஃபேர் அர்த்தத்துல இங்க எதிர்வேதத்துல சொல்லக்கூடிய இந்த ஜயாதிகள் எப்படி இருக்கப்பட்டிருக்குன்னா இங்க அதை பத்தி தான் விசாரம். ஏன கர்மணிய ஸ்டே பத்திர கௌதவியா ஈர்த்தேன்னு சொன்னா இந்த கர்மா சமிருத்தியாகணும் அப்படின்னு நினைச்சாது அந்த சமிருத்திக்காக இது பண்ணணும். இது இந்த வேலைக்காரா அந்த வேலைக்காரான்னு ஒரு விஷயம் கிடையாது. அந்நிய கர்மா சமிருத்தி அடையறதுக்காக ஜயாதி ஹோமங்கள் விதிக்கப்பட்டது. ஸ்ரௌதம் இது அதே ஸ்ரௌத கர்மாவுக்கு இது சொல்லி ஈர்ச்சே ஏன கர்மணியர்ச்சே பத்திர கௌதவியாக இது விதி. அது மூணு நம்ம பண்றதுல இதேதான், இதை தவிர வேற எதுவும் இல்லை, இதேதான் ஜயாதி ஹோமம் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த வாக்கியங்கள்ல நம்ம விசாரம் பண்றோம். ஏன கர்மணியர்ச்சே தத்திர ஜயானு ஜுகுயா ராஷ்டிரபுதோ ஜுகோதி அபியாதானானு ஜுகோதி மூணு வாக்கியங்கள் இருக்கின்றார். விசாரம் என்னன்னா கர்மா சமிருத்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோமங்கள் விதிக்கப்படாது. கர்மா சமிருத்தியாகணும்னு நினைச்சோம்னா அந்த லௌகிக கர்மாவும் சமிருத்தியாகணும்னு நாங்க நினைச்சுதான் நம்ம கிருஷ்யாதி கர்மாக்கள் அதுவும் பண்ணின கர்மா நல்லா பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு அந்த நினைப்புலதானே எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அங்கேயும் கர்ம சமிருத்தி வேணுங்கிற அபிஷேகம் இருக்கு, வைதிக கர்மாக்கள்லையும் கர்ம சமிருத்தி ஏற்படணுங்கிற இச்சை இருக்கு. அப்ப இந்த ஜயாதி ஹோமங்களை லௌகிக வைதிக சாதாரணமாக எந்த கர்மாவிலேருந்து அவன் சமிருத்தியை அபேட்சிக்கிறானோ அந்த கர்மாவில இதை செய்யலாம் அப்படின்னு வச்சுக்கணுமா, அல்லது வேதவீத கர்மாவுக்கு மாத்திரம் அங்கமாக ஜயாதி ஹோமங்கள் செய்யணுமா அப்படின்னு இது விசாரம். அதுல முதல்ல வேத விகிதம் இல்லாத கர்மா லௌகிக கர்மா. இவன் கிருஷி பண்றான், அங்கே இல்ல சொல்றேன் இந்த கர்மா சமிருத்தியாகணும் அப்படின்னு சொன்னா அப்படி பண்ணட்டுமே ஒரு ஜயாதி ஹோமம் பண்ணினாக்க சரியா சொல்லும். நிறைய இடத்துல இந்த உதக சாந்தி இருக்கும், இந்த உதக சாந்தி பல காரியங்களுக்கு சொல்லியிருக்கு. அதாவது கர்மாங்கமாகவும் சொல்லியிருக்கு, அதை தவிர சுதந்திரமான பல காரணங்களுக்கு உதவி சாந்தி சொல்லுகிறது. ரோக நிவர்த்தி, இந்த பாக்கிகள் பல பாக்கிகள்லாம் நிவர்த்தியா இருக்குது, இந்த மாதிரி பலவே நடக்கிறது. இதே உதவி சாந்தி. அப்படியான என்னாச்சு, அது லௌகிக வைதிக சாதாரணமாக தான் நம்ம பண்றோம் இல்ல, பல பாக்கிகள் பல காரணங்கள் சித்திக்கிறதுக்காக அது பண்ற மாதிரி இந்த ஜயாதி ஹோமத்தையும் பண்ணிக்கலாமா, லௌகிக வைதிக சாதாரணமாக பண்ணலாமான ஒரு பூர்வபக்ஷம் எல்லா கர்மாவுக்கும் பண்ணிக்கலாம். ஏன்னா வாக்கியம் எப்படி இருக்கு, ஏன கர்மனா ஈர்ச்சே, எந்த கர்மாவனால ரித்திங்கிற ரித்திகாவிலேருந்து ஈர்ச்சேங்கிற ரூபம் பார்த்தா வித்தியாசமா இருக்கிறதுல எந்த கர்மா சமிருத்தியாகன்னு ஆசைப்படுகிறானோ அந்த கர்மாவில ஜயாதி ஹோமம் செய்ய வேண்டியது. இதுதான் அந்த வாக்கியத்திலேருந்து நேரடியா கிடைக்கக்கூடிய அர்த்தம். அப்ப அந்த கர்மா வைதிக கர்மா நிலைகளுக்கு எல்லா கர்மாவும் பொதுவா எடுத்துக்க வேண்டியதுதான் பூர்வபக்ஷம். அதான் சொல்றது சூத்திரம், பூர்வபக்ஷ சூத்திரம். சேஷா அப்பிரகரணி அவிசேஷா சர்வகர்மா. இந்த சூத்திரத்துல ஒரு அன்வயம் பண்ணிக்கணும். அப்பிரகரணி இங்க விசேஷமாக சொல்லப்பட்ட இந்த ஜயாதி ஹோமங்கள் இருக்கு, இது இந்த பிரகரணத்தோடு சம்பந்தப்பட்டது இல்லை. அதனால அப்பிரகரணி படிக்கும் இந்த ஜயாதி ஹோமம் அது சர்வ கர்மனாம் சேஷா,
சர்வ கர்மான லௌகிகம் வைதிகம் எல்லா விதமான கர்மாவுக்கும் சேஷம், அதாவது உபகாரகமாக இருக்கு இந்த ஜெயாதி ஹோமம். அபிஷேகா என வாக்கியம், இதை விதிக்கக்கூடிய வாக்கியத்துல வைதிக கர்மாவுக்கு தான் இதை பண்ணணும்னு ஒன்றும் சொல்லுங்க. இதனால எல்லாத்துக்கும் தான் உண்டு பூர்வபக்ஷம். சித்தாந்தம் ஹோமாஸ்து வியவதிஷ்டேரன் ஆகவனீய செஞ்சோடா. தெரியுமா, இந்த இப்ப விதிக்கப்பட்ட இந்த ஹோமங்கள் பொதுவாக சர்வ கர்மாந்தியம் ஆகாது, வைதிக கர்மாவுக்குத்தான் அங்கம் ஒரு வியவஸ்தை இங்க வேண்டியதுமா. வியவதிஷ்டேரம் வியவஸ்தான இதுக்கு அங்கம் இதுக்கு அங்கம், லௌகிக கர்மாவுக்கு இது அங்கம் ஆகாது, வைதிக கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு சொல்லியாரு. எப்படி கிடைக்கிறது? ஆகவனீய சஞ்சோகா. இந்த ஹோமங்களை எங்க பண்ணணும் கேட்டா ஆகவனீயத்தில் பண்ணணும். விராகவனீயங்கிற வாக்கியத்தினாலே ஹோமம்னு ஒண்ணு விதிக்க அது ஆகவனீயத்துல, அதுக்கு அபவாதம் இன்னொன்னு இருந்தா பார்க்கலாம். அப்போ அவசரத்துக்கு அம்சு அவருக்கு அப்படின்னு இருக்கு, இந்த மாதிரி தனித்தனியா அபவாதம் இருந்தாலும் மாற்றலாம். இல்லாட்டா ஹோமம்னு விதிக்கப்பட்டால் அது ஆகவனீயத்திலேன்னு சொல்றது, விராகவனீய. அப்ப இதுவும் ஹோமம் தானே, ஜெயான் ஜுகுயாத்து அத்தியாபான் ஜுகுதி, இதுவும் ஆகவனீயத்தை பண்ணணும். ஆகவனீயத்தை பண்ணணும்னா லௌகிகத்துல எதிர்ந்து ஆகவனீயம் வரும். அதனால சௌதமான கர்மாவில தான் இந்த வாக்கியத்தினால ஜெயாதி ஹோமங்கள் விதிக்கப்படுவது. சௌத கர்மாவில ஜெயாதி ஹோமம். அப்ப மார்க்கத்துல வந்திருக்கே, இது அங்கேயே கொண்டு வந்திருக்கு. அதிவேஷத்தினால இல்ல வேற வாக்கியத்தினால வரும். இங்க மீமாம்சையில விசாரம் பண்ற இதே இந்த ஜெயாதி ஹோமங்கள் சமஸ்த ஸ்ரௌத கர்மாவுக்கு அங்கமாக விதிக்கப்பட்டது சொல்லுகிறார். ருத்ர ஏகாதசிங்கிறது அதுவும் ஜெயாதி கிடையாது. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது விஷயம் தெரியாது. இங்க விசாரம் பண்ணி ஜெயாதிகள் சொல்லப்பட்டது. இந்த ஜெயாதி ஹோமங்கள்லாம் எந்த வேதத்துல விதிக்கப்பட்டிருக்குன்னா ஆத்வரிய வேதத்துல, எதிர்வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கு. அப்படியானால் ஆத்வரியவம்னு பேரு. ஆத்வரியவத்தில் விதிக்கப்பட்ட கர்மாவை அனுஷ்டானம் பண்றது யாருன்னு கேட்டா அத்வரியம். எஜமானுக்கு தான் விதிக்கப்படுறது, ஆனா ரித்துக்கு தானே அது பண்ணணும். ஏன் அப்ப எந்த ரித்து பண்ணணும்னா அத்வரியம் பண்ணணும். லௌகிக கர்மாவில எங்கேயாவது ரித்துக்கு உண்டா? கிடையாது. அத்வரியம் பண்ண வேண்டிய அப்ப ஜெயாதி ஹோமங்கள் எங்க அந்த லௌகிக கர்மாவில வர முடியாது. ஆகையால இது வைதிக கர்மாவில் ஆத்வரியம் தான். அதுதான் லௌகிக கர்மாவுக்கு ஆகும் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம், ஒரு லிங்கமாக அத்வரியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறதுனாலையும் இது சாதாரண ரிஷியாதி கர்மாக்களுக்கு கிடையாது. இந்த அதிகரணம் ஆச்சு. இதுக்கு அடுத்தது இன்னொரு அதிகரணம். இதுவும் நமக்கு அநேகமா நிறைய பிரசித்தமான அதிகரணம். வருணோவா அதான் சேஷஸ்த சமாட்சா. சமாட்சியாங்கிறது ஆத்வரியம்ங்கிற அந்த சமாட்சா பேரு. இதை வச்சுட்டு அது சேஷம்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அத்வரியம் செய்ய வேண்டியதாக ஆகாது. அஸ்வ பிரதிகிரகேஷ்டின்னு ஒண்ணு. அஸ்வ பிரதிகிரகேஷ்டி வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, யாவதோஸ்வான் பிரதிகிருஹீயா தாவதோ வாருணான் சதுஷ்கபாலான் வருவதே. யாவதா அஸ்வான், எத்தனை அஸ்வங்களை பிரதிகிரகம் செய்கின்றானோ அத்தனை இஷ்டிகளை செய்யும். ஒரு வருஷமா இருந்தா ஒரு இஷ்டி, 4 வருஷமா இருந்தா 4 இஷ்டி. இஷ்டி வாருணான் சதுஷ்கபாலம், 4 கபாலத்தில் பண்ணின புருடாசிங்கிறது தெரிஞ்ச வருணன் தேவத்தை அப்பேற்பட்ட ஒரு இஷ்டியை செய்ய வேண்டியது. தாவதோ வாருணான் சதுஷ்கபாலாம் சொல்லியிருக்கிறது. இப்ப இங்க என்ன இதுன்னு கேட்டா, அஸ்வத்தை பிரதிகிரகம் பண்ணிட்டால் இந்த இஷ்டி. நான் இப்ப பிரதிகிரகம்னா என்னங்கிறத இது பண்ணல, ஏன்னா அதுக்கு அடுத்த அதிகரணம் வரப்போகுது. பிரதிகிரகம்னா பிரதிகிரகம் யோக பிரதிகமான அர்த்தத்தை வச்சுட்டு பேசுறேன். வாஸ்தவத்துல அடுத்த அதிகரணத்துல பிரதிகிரகம்னா இந்த தானத்தை வாங்கிக்கணும்னு நிர்ணயம் பண்ணப்போம். யாவதா அஸ்வான் பிரதிகிரகியாத்துன்னு சொல்லியிருக்கு. பிரதிகிரகியாத்னா எஜமானன் எத்தனை அஸ்வங்களை தானம் பண்ணுவனோ, தானம் பண்ணாதான் அவன் பிரதிகிரகம் பண்ணுவான். இவன் எத்தனை தானம் பண்ணுவனோ அத்தனை இஷ்டிகளை எஜமானன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இப்ப அடுத்த அதிகரணத்துல வரப்போகுது. ஆனா இப்ப பிரதிகிரகியாத்திர வாக்கியத்துல இருக்கேங்கிறத வச்சுட்டு நான் வெறும் பிரதிகிரகம்னு சொல்லி பாஷக்காரர் அப்படி பேசியிருக்கேன். இது அப்புறம் மாற்றி விடுவார்.
இப்ப எனக்கு என்ன ஆனா விஷயம் வேற. இந்த அதிகண்டத்துல நிரூபணம் பண்றது என்னன்னா, இந்த பிரதிகிரகம் தானம்ங்கிறதுலாம் இருக்கு, இது லௌகிகம் வைதிகம் ரெண்டு. வேதத்தினால விதிக்கப்பட்ட தானம் பிரதிகிரகங்கிறது உங்களுக்கு வைதிகம். லோகத்துல அஸ்வதானம் அஸ்வப்பிரதிகிரகங்கிறது தானா வரும். லௌகிகமான அஸ்வத்துக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா 2-3 நிமிஷம் வரத்துக்கு. அதாவது ஒருத்தன் கேட்டு வாங்கிக்கிறாங்க, எனக்கு ஒரு அஸ்வம் வேணும் அப்படின்னு. அந்த தாத்தா அஸ்வத்தை கொடுக்குறான்னு சொன்னா அவன் தானம் மட்டும்தான் இந்த பிரதிகிரகம் பார்க்கணும். அல்லது கேட்கவே இல்லை, அவன் கிட்ட எதிர்ப்பு யாருக்கோ கொடுக்கணும் அஸ்வத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அவன் தானம் பண்றான், இவன் பிரதிகிரகம் பார்க்கணும். இதெல்லாம் லௌகிகமான அஸ்வதானம் அஸ்வ பிரதிகிரகம். வேதத்துல அந்த ஜோதிஷ்டோமத்திலேயே அஸ்வம் கூட தட்சிணால சேர்வது. அந்த ஜௌஷ்டாஷ்ட அப்படின்னு ஜௌஹு அஸ்வகா அஜாக பல விதமான பிராணிகள் தட்சிணால சேர்ந்திருக்கு. 10 துவாதசம் தட்சிணா. சோமயாகத்திலேயே பௌத்தைகம்ங்கிற ஒரு சோமயாகத்துல அஸ்வசகசிரம் தட்சிணான்னு சொல்லிருக்கு. அந்த விசேஷமா 1000 அஸ்வத்தை தட்சிணையாக கொடுக்கணும். இந்த இப்படி சொல்றச்சு அந்த பிரதிகிரகம் தானம் இதெல்லாம் வைதிகமாக ஆகுது. இப்ப இந்த இஷ்டி செய்ய வேண்டியது பொதுவாக எந்த தானத்துக்கும் பண்ணணுமா, அல்லது லௌகிக அஸ்வதானத்துக்கு பண்ணினால் மாத்திரம், அதாவது லௌகிக பிரதிகிரகத்துல மாத்திரம்தான் இந்த இஷ்டி பண்ணணுமா, இல்ல விதியால சொல்லப்பட்ட பிரதிகிரகம் இருக்கு அதுக்கு மாத்திரம்தான் இஷ்டியா? சந்தேகம் புரியுறது இல்லையா? யாவதோ அஸ்வான் பிரதிகிரகம், எத்தனை அஸ்வங்களை பிரதிகிரகம் பண்ணிட்டானோ அத்தனை இஷ்டி பண்ணணும். பிரதிகிரகம் பண்ணிக்கிறதுங்கிறது லோகத்திலையும் இருக்கு, வேதத்திலையும் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து சாமானியமா பிரதிகிரகம் நடந்து கொடுத்தோம்னா உடனே இந்த மாதிரி இஷ்டி பண்ணணும் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்றதா, இல்ல லௌகிகமான பிரதிகிரகம் பண்ணிட்டா இஷ்டி பண்ணணும்னு சொல்றதா, இல்ல வேதத்தை விதிக்கப்பட்ட பிரதிகிரகம் பண்ணினதுக்காக இந்த இஷ்டி? ஆமா, நிறுவ பேசினா அது இஷ்டி. வருண தேவதை சதுஷ்கபாலம் தெரியும், 4 கபாலத்தை வச்சு செய்யப்பட்ட சோதாரம், இதை வச்சு இஷ்டி. யாவதா எத்தனை அஷ்டமோ அத்தனை இஷ்டி பண்ணணும்னு சொன்னா அத்தனை சதுஷ்கபாலத்தை வச்சு அத்தனை புரோடாசன் பண்ணி ஒரே சமயத்துல வச்சு பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி பண்ணுறது இருக்கு. இப்ப இங்க என்ன சொன்னாருன்னா, இது பூர்வபக்ஷம். முதல்ல தோஷாத்து இஷ்டு லௌகிகேஷ்யா சாஸ்திராதி வைதிகே நதோஷஸ்யா. இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா கொஞ்சம் முன்னாடி பின்னாடி பார்க்கணும். இந்த அஸ்வத்தை பிரதிகிரகம் பண்றானோ இல்லையோ அந்த இடத்துல வார்த்தை எப்படி வருதுன்னா, வருணோவா ஏதன் கிருஹாதி யோஸ்வம் பிரதிகிரகாதி. இந்த அஸ்வத்தை எவன் பிரதிகிரகம் பண்றானோ அவனை வருணன் பிடிச்சு விடுறான், வருணனை பிடிச்சு விடுறான். அப்படியானால் அந்த வருணனிடத்திலேருந்து தன்னை விட வைக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்னா இந்த இஷ்டியை பண்ணணும் சொல்லி. அப்போ ஒரு தோஷத்தை சொல்லி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக விதிக்கப்பட்டது இந்த இஷ்டி. தோஷம் எதிர வரலாம்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். லௌகிகமான பிரதிகிரகத்துல தோஷம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. விதியே சொல்லி விதிக்கப்பட்ட பிரதிகிரகத்திலேயோ தானத்திலேயோ எங்கேயாவது தோஷம் வருமா? அது விதி சொல்லிதான் நான் பண்றேன். அப்ப ராகதா லௌகிகமான பிரதிகிரகம் தானத்துலதான் இந்த தோஷம் வருங்கிற காரணத்தினால இந்த இஷ்டி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக சொல்லப்பட்ட இஷ்டி. லௌகிக அஸ்வதானத்துலதான் இந்த இஷ்டி, அஸ்வ பிரதிகிரகத்துலதான் இஷ்டி. பூர்வதோஷம் தோஷாத்து இஷ்டி லௌகிகேஷ்யா லௌகிகே அஸ்வ பிரதிகிரகே இயம் இஷ்டிஷ்யா. ஏன்னா தத்திரைவ தோஷம் அதுலதானே இருக்கு. அது இன்னொரு வைதிகம் சாஸ்திராதி வைதிகே நதோஷஸ்யா வைதிகே அஸ்வ பிரதிகிரகே அஸ்வதானேவா தோஷம் நாஸ்தி. ஏன்னா அது சாஸ்திரத்தினால செய்யப்படக்கூடியதாக இருக்கு. அங்க இருக்கிற தோஷ நிவர்த்திக்காக செய்யக்கூடிய வரும் தோஷம் அர்த்தமா இல்ல. அஸ்வங்கிறது வருணனை தேவதையாக கொண்டது. இந்த வருணனை அவன் பிரதிகிரகம் பண்ணினதாக ஆயிடுறது. அஸ்வத்தை பிரதிகிரகம் பண்ணினா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றது இந்த அதிகரணம் வருது. அதாவது இதுல இருந்து அதுல குடிக்கணுங்கிற பானவியாக சதுர்த்தத்துல 3வது அதிகரணத்துல அந்த தத்துவத்துன்னு எடுத்துக்கிறதுக்கு இந்த அதிகரணத்தை எடுத்துக்கிட்டேன். பிரம்மசூத்திரத்தோடு இதுக்கு அதிக சம்பந்தம் இருக்கு சொல்றேன். அர்த்தவாதோவா அனுபபாதா தஸ்மாத் யஜ்ஞே பிரதீயேத இது சித்தாந்தம். யஜ்ஞே பிரதீயேதங்கிறது சித்தாந்தம். இந்த விஷ்டி யஜ்ஞி அதாவது யஜ்ஞத்தில் பண்ணக்கூடிய அஸ்வதட்சணை தானம் இருக்கு. அங்கதான் இந்த இஷ்டி லௌகிகமான அஸ்வ தானத்துல கிடையாது. எப்படி நிரூபிச்சிருக்கு? அந்த யாவதோ அஸ்வ பிரதிகிரகத்துல பொதுவாக தானே இருக்கு அப்படின்னு கேட்டா
அதுக்கு அர்த்தவாதம் ஒண்ணு இருக்கு, அதை பார்த்தாலும் தெரியும். அர்த்தவாதம் என்னன்னு கேட்டா, இது ஒரு கதை. பிரஜாபதி வருணாயாஷ்டமனையது, பிரஜாபதி வருணனுக்கு அஸ்வத்தை கொடுத்தா, சஸ்வான் தேவதாமாய். உடனே அந்த வருணன் வருணனை வருடன் இவரை பிடிச்சிட்டார், பிரஜாபதியை பிடிச்சுட்டார். சஸ்வான் தேவதாமாய் பரியதியார். இந்த வருணன் பிடிச்சின்றதுனால இவருக்கு ஒரு ரொம்ப அதாவது ரொம்ப சிரமமா போயிடுது. வருணன் பிடிச்சிருக்குன்னா சொன்னா அந்த ஜலம் நிரம்பி போடுறது சரீரத்துல, அதாவது ஜலோதரம், மகோதரம் ஜலோதரம்னு சொல்றாரு. வருணன் நம்மளை கிரகிக்கிறதுன்னு சொன்னா ஜலோதர ரோகம் வருதுன்னு அர்த்தம். அதனால ரொம்ப கிரேட்டப்பட்டார். வருணோவா ஏகங்கிருநாது யோசிக்கும் பிரதிகிருநாது. ஏதாவது அசுத்த பிரதிகிரகம் பண்ணினா வருணனே அவனை பிடிச்சா மாதிரி. அப்ப இதை நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வருணனுக்காக இந்த விஷயம் பண்ணணும் இப்படின்னு சொல்லி, நிஜமா இந்த தோஷத்தை சொல்லி அதை நிவர்த்தி பண்றதுக்காக சொல்லியிருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது எந்த தோஷத்துல சொல்லி, எந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு சொன்னா வைதிகமான அர்த்தவாதத்தோடு சேர்த்து சொல்லியிருக்கு வேதத்துல. அதனால லௌகிகமான அஷ்டதானத்திலே இல்லை இது. அதனால இதனுடைய அர்த்தவாதத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வீதிகள் அந்த வைதிகமான வீதிகளை தான் சேரும். ஏன்னா லோகத்துல அஷ்டத்தை கிரகிச்சா எங்கேயாவது ஜலோதர ரோகம் வந்ததுன்னு யாராவது பார்த்திருக்காரா? இது கிடையாது. அதனால இந்த அர்த்தவாதத்தை அனுசரித்து பார்க்கும்போது வைதிகமான கர்மாவில தான் அதுக்கு அர்த்தவாதமாக சொல்லப்பட்டது இல்லைன்னு சொன்னதுனால அதுல தான் இதுன்னு சொன்னேன். இதுதான் அர்த்தவாதோவா. அனுபபாதாங்கிறது என்ன அர்த்தம்னா, இந்த ஜலோதர ரோகம் வருதுன்னு இங்க சொல்லிட்டு இந்த விஷயம் லோகத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதனால இது சாஸ்திரியமான சொல்றது. அதனால சாஸ்திரிய அஸ்வதானத்திற்காக இந்த இது தீர்மானம் பண்ணணும். தஸ்மாத் யஜ்ஞம் பிரதிவேக இந்த அதிகரணம் ஆயிடுதா. இந்த யுக்தி சாஸ்திரிய அஸ்வ பிரதிகிரகத்துல தான். அடுத்தது இந்த யுக்தியை பண்ண வேண்டியது யாரு? அஸ்வத்தை வாங்கிட்டவன் பண்ணணுமா, அஸ்வத்தை கொடுத்தவன் பண்ணணுமா? அடுத்தது ஏன்னா வாக்கியம் அப்படி இருக்குன்னு கேட்டா, யாவதோஸ்வான் பிரதிகிரகியா, எவ்வளவு அஸ்வங்களையும் பிரதிகிரகம் பண்ணிக்கணும், அதாவது வாங்கிக்கணும், அத்தனை யுக்தியை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எவன் வாங்கிட்டானோ அவனை பண்ணணும் தெரியுது அப்படின்னு தெரியுது. வாக்கியத்தை விதிவாக்கியத்திலே அப்படி நமக்கு அர்த்தம் இருக்குது. அதனால தானம் வாங்கின்றவன், அதாவது அந்த ரிஷிக்கு அந்த யுக்திகளை அனுஷ்டானம் பண்ணணும், அஸ்வத்தை பிரதிகிரகம் பண்ணினதுக்காக பூர்வபக்ஷம். சித்தாந்தம் எஜமானன் பண்ணணும். அச்சோதிகஞ்ச கர்மா பேதா, இது பூர்வபக்ஷம். அச்சோதிகஞ்ச கர்ம பேதா, அதாவது இந்த இடத்துல பிரதிகிரக கர்த்தாவுக்கு இந்த யுக்தி விதிக்கப்படாது, எஜமானனுக்கு இல்லை. பிரதிகிரக கர்த்தா யாரு? ரிஷிக்கு தான். புருஷனை தவிர வாங்கிக்கிறவன் இல்லை எஜமானன். அதனால தானத்துக்கு யாரு கர்த்தாவாக இருக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த யுக்தி. இதிலிருந்து தெரிகிறது அச்சோதி செஞ்சார் பிரதிகிரக கர்த்தா கர்த்தவியா யுக்தி. எவன் பிரதிகிரகம் பண்ணின்றானோ அவன் செய்ய வேண்டியது இந்த கர்மம். பிரதிகிரகம் பண்ணின்றவன் யாருன்னா ரிஷிக்கு தான், எஜமானன் இல்லை. அதனால எஜமானன் வேண்டியது. தஸ்மாத் பிரதிகிரகித்ரா ரிஷியா கர்த்தவியா, பிரதிகிரகம் பண்ணிட்டு அந்த ரிஷிக்கு தான் இந்த இதை பண்ணணும். இந்த இடத்துல இந்த கர்ம சப்தத்துக்குலாம் அர்த்தத்தை மாற்றிக்க. அதாவது பிரதிகிரகங்கிறது ஒரு கர்மா, தானங்கிறது ஒரு கர்மா. தானங்கிற கர்மாவை பண்றவன் எஜமானி. இங்க நிர்தேசம் பண்ணிருக்கிறது பிரதிகிரகங்கிற கர்மா. அதை செய்யறவனுக்குத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால தானம் பண்ணினவனுக்கு இது இஷ்டி இல்லை, திருப்திக்குத்தான் செய்ய வேண்டியது. சித்தாந்தம் சா லிங்கா ஆர்த்திகேஷா, ஆர்த்திகேன்னு போடுறது ரிஷிக்கோட சம்பந்தப்பட்டவன் அர்த்தமா. அப்படின்னா எஜமானன் அர்த்தம். எஜமானனுக்கு தான் இந்த இஷ்டி. ஆர்த்திகே இதன் இஷ்டி யார்? ஏன்னா இதுக்கு வேண்டிய அடையாளம் இங்க இருக்கு. அர்த்தவாதத்துல கதையில அப்படி தெரியுதுன்னு சா லிங்கா ஆர்த்திகேஷா. லிங்கம் என்ன? ரிஷிகளுக்கே வந்தானே வரிச்சு ரிஷி காக்குறான். அதனால அவன் தான் இதை செய்யணும். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, பிரஜாபதி அவர் யாருன்னா
யாகம் பண்ணும்போது வருடனுக்கு இல்ல வருணா யாசம் ஏன் வருணனுக்கு அஸ்வத்தை தானம் பண்ணாராம். ரிஷிக்கு இவன் தானம் பண்ற மாதிரி அஸ்வத்தை தானம் பண்ணினார். உடனே அவர் வந்து பிடிச்சிட்டார், வருணம் பிடிச்சார். உடனே இவருக்கு ஜலதர் ரோகம் வந்து கஷ்டப்பட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், இது எப்படி நிவர்த்திக்கிறதுன்னு பார்த்தார். ஏதன் பாரதம் சதுஷ்கபாலம் அபட்சியது, இந்த யுக்தியை பார்த்தார், கண்டுபிடிச்சார். இது அனுஷ்டானம் பண்ணார். தகவல் கருணபாசா கமிச்சியத. அதுக்கப்புறம் தான் இந்த வாக்கியம் வருணோபாயதன் கிருஹாதி யோஷ்வம் பிரதிகிருஹாதி யாவயோஷ்வான் பிரதிகிருஹாத் தாவதோ வாருணான் சதுஷ்கபாலாம் நிர்வதேன்னு இருக்கு. அப்ப யார் எடுத்துக்கிட்டா கதையில பிரஜாபதி எவர் யார் வந்து அர்த்தத்தை கொடுத்தாரோ அவர் தான் எடுத்துக்கிட்டார். அப்படின்னா இங்கேயும் அதேதான் உபக்கிரமம் இல்லைன்னா கொடுத்தவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு பிரதிகிரகம் பண்ணவன் தான் சொன்னா முன்னும் பின்னும் முரணா போயிடுறதே, ஏகவாக்கிய வராது போயிடுறதே. ஆகையாலே இந்த பிரதிகிரகியாருன்னு சொன்னா பிரதிகிராகையே அர்த்தம் வச்சுக்கலாம். அவன் பிரதிகிரகம் பண்ணும்படியாக அதுதான் ஆர்த்திகேன்னு போல ரிஷிக்கு பிரதிகிரகம் பண்றான். ஆர்த்திகனான எஜமானன் அதுக்கு ஏற்றுக்கொடுத்தாவாக இருக்கான். அவன் பிரதிகிரகம் பண்றது அவன் கொடுத்தாதான் அவன் பிரதிகிரகம் பண்றது. அவனை பிரதிகிரகம் பண்ணி வைக்கிறவன், அதாவது தானம் பண்றவன் இந்த யுக்தியை பண்ணினான் அப்படின்னு அர்த்தம். இது வந்து உபகரணம் ஆரம்பத்துல பார்த்து இந்த அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணினார். இதுக்கு மேல இன்னொரு விசாரம் இருக்கு. இதுக்கு வந்து முன்னாடி பண்ண விசாரத்துக்கு அபவாதமான விசாரம். இந்த சோமயாகத்துல யாகம் முடிஞ்சு கொடுக்குன்னு சொன்னா, யாகம் முடிஞ்சுச்சுன்னா ஒரு ஹோமம் ஆயிடுச்சுன்னா அந்த சோமசேஷத்தை அக்ஷரம் பண்ணணும்னு இருக்கு. ரிஷிகளுக்கும் லட்சணம் இருக்கு, எஜமானனுக்கும் லட்சணம் இருக்கு. சோமசேஷ லட்சணம் இதுல வந்து ஒரு சமயம் அவனுக்கு கவனம் ஆயிடுச்சுன்னு வாந்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப வந்து ஒரு யுக்தி பண்ணணும். இருக்குன்னா என்ன சோமாரவத்தின் திறமையை கேட்டா எதுவும் இருக்கு. அதாவது சோமத்தை கவனம் பண்ணிட்டான்னு தெரியாதுன்னா உடனே சௌமேந்திரின் தெருவு நிறுவதை கிட்டத்தட்ட வாக்கியம் அது போல பிரதிகிரகம் பண்ணினா இஷ்டி பண்ணான்னு சொல்ற மாதிரி வாந்தி பண்ணினா இஷ்டி பண்ணணும்னு இங்க இருக்கு. சௌமேந்திரின் தெருவு இது ஒரு இஷ்டி தான் இல்லையா? இது யாரு பண்ணணும்? யார் கவனம் பண்ணாலும் அது பண்ணணும். இல்ல போல ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணணுமா அப்படின்னு இது ஒரு விசாரம். எஜமானம் பண்ணணுமா? சரி, இந்த விசாரத்துக்கு முன்னாடி இன்னொரு விசாரம் பண்றோம். இதுல வந்து யார் இந்த வாக்கியத்துல எப்படி இருக்குன்னா இந்திரிய விவாயேட இந்திரியேட வீரியேட இருக்கிறது சோமம் பண்ணிட்டு, அதாவது சோமத்தை வகனம் பண்ணினான்னா அவனுடைய இந்திரியம் வீரியம் இது எல்லாமே அவனை விட்டு போயிடுறான். ரொம்ப அவனுக்கு சமர்த்திக்கு நேர விபரீதமான சப்தம் விருத்தின்னு பேரு விருத்தி, அதாவது ரொம்பவும் ஏழையா போயிடுறான், இது இல்லாத போயிடுறது. அதனால அவன் வந்து இதை இது பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அப்படியானால் இது வந்து லௌகிகமான சோமபானமும் இருக்கான், வைதிகமான சோமபானமும் இருக்கு. ரெண்டு விதமான சோமபானத்தையும் பண்ண வேண்டியதா, இல்ல லௌகிகமான சோமபானத்துக்கு மாத்திரம் இந்த யுக்தியா, வைதிகமான சோமபானத்துக்கு உண்டான அதே மாதிரி இங்கேயும் விசாரம். முதல்ல பூர்வபக்ஷம் என்ன வருது? பானம் வியாபச்ச சத்வது. இதுதான் அந்த மகாபிராணாங்கிற அதிகரணத்துல எடுத்துட்டார். இங்க சத்வத்துன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி உள்ள அதிகரணத்துக்கும் முன்னாடி உள்ள அதிகரணத்தினுடைய விஷயத்தை எடுத்துட்டார். அந்த லௌகிக அஷ்டதானத்திலையா வைதிக அஷ்டதானத்திலையான்னு விசாரிச்சார் இல்லையா? அப்ப பூர்வபக்ஷம் என்ன பண்ணிருக்காருன்னா லௌகிக அஷ்டதானத்திலே சொன்னாரோ இல்லையோ அதே மாதிரி இங்கேயும் லௌகிகமான சோமபானத்துக்கு தான் இந்த யுக்தி பூர்வபக்ஷம். லௌகிகமான அஸ்வதானம், அதாவது அஸ்வதானம் இல்ல லௌகிகமான சோமபவனம். இவன் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சோமபானம் பண்ணிருக்கா, அது வாங்கிய யுக்தின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அந்த வாங்கி பண்றதுக்காக இந்த யுக்தியை இது பூர்வபக்ஷம். பான வியாபம், இவன் பண்ணின பானம் சோமபானம் ஆபத்து அடைஞ்சிருக்குன்னு சொன்ன ஆபத்து அடைகிறதுக்கு அது வந்து வாங்கியா வழியில வந்துருக்கு. இப்படி ஆயிடுச்சுன்னா இந்த யுக்தியை பண்ணணும். இது வைதிக சோமபானத்துல இருக்கு. லௌகிக பானத்துலதான் தோஷம் வரும், வைதிக சோமபானத்துல தோஷம் கிடையாது. புரிச்சுட்டார? அடுத்தது தோஷாத்து வைதிகேயா அர்த்தாந்தி லௌகிகே நதோஷஸ்யா. இது சித்தாந்த சூத்திரம். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரமா அங்க இருந்தது. இங்க இருந்து இது சித்தாந்த சூத்திரம். சித்தாந்தம் என்ன சொல்றாருன்னா லௌகிகமா வைதிகமான சோம வாந்தி இருக்கு,
சோமபானம் பண்ணி வாங்கி வரும் போதுதான் தோஷம் சொல்லியிருக்கு. லௌகிகமான சோம வாந்தி வரவே அது குணம். அந்த சோமபானமே அந்த வாந்திக்காகத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து, வாந்தி வரத்துக்காக கொடுக்கக்கூடிய மருந்து. அதனால அந்த வாந்தி வந்தால் அது நல்லது, அதனால அது தோஷம் இல்லை அப்படிங்கிறார். அர்த்தாத்தி லௌகிக்கே நதோஷியா. லோகத்துல வாந்திக்காகத்தான் வமனாயி தம் திகழ்த்தி லோகே. அந்த ஆயுர்வேத சாஸ்திரப்படி அது வமனங்கிறது ஒண்ணுமானா வயிறு சுத்தமா இருக்குங்கிறதுக்காக அந்த சோமபானத்தை விதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த வாந்தி தோஷம் இல்லை. ஆனா வேதத்துல எப்படின்னு சொன்னா மாமேவான் நாபிமதிகாரான்னு சொல்லி அந்த லட்சணத்துல சொல்றான். என்னுடைய அதாவது கீழே போகக்கூடாது, மேலேந்து வெளியும் வரக்கூடாது, கரெக்டா ஜீர்ணமாகணும்னு அந்த பட்சத்தை சொல்லி அவன் இது பண்றான். அதனால வமனம் விரேஜனம், வமம்னா மேலேந்து வருது, விரேஜனம் கிடையாது, இது ரெண்டுமே அந்த தோஷம். அதனால இந்த தோஷத்தை நிறுத்தி கொண்ட ஒரு சமயம் நடந்து போய் சொன்னா நடக்கலாம். அப்படி நடந்து சொன்னா அதுக்கு பிராயசித்தமாக இந்த இது சொல்லப்பட்டிருக்கு. இது வைதிக சோமபானத்துல தான் அப்படின்னு தீர்மானம் பண்றாங்க. தோஷாத்து வைதிகே தியாகம் அர்த்தாத்தி லௌகிகே நதோஷியா. இதோட அடுத்த அதிகரணம், இதோட சேர்ந்த அதிகரணம் தான் சர்வத்திர அபிஷேகா. இப்ப எல்லாருமே சோமபானம் பண்றா, ரித்திக்கும் பண்றா, எஜமானம். யாரு சோமபானம் பண்ணினாலும் பிராயஷ்சித்தம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி. அதாவது சர்வத்திர வமனியத்தியா கார்த்திகே யாஜமானிய. எஜமானம் பண்ணாலும் ரித்தி பண்ணாலும் எப்படி இருந்தாலும் பண்றது உண்டு, என்னமா வேண்டாமா அப்படின்னு கேள்வி. சர்வத்திர அப்படின்னு யாரு சோமபானம் பண்ணாலும் தப்புதான், அதனால இங்க இஷ்டி பண்ண வேண்டியதுதான், பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டியதுதான் ஒரு பட்சம். சர்வத்திர அபிஷேகா. சமாதானம் சுவாமினோவா ததர்த்தத்வா. வித்தியாசமா இருக்கு. அந்த பூர்வபக்ஷம் தான் அவங்களுக்கு எட்டு மனசுல ஏறுறது. சுவாமினோவா ததர்த்தத்வா, அதாவது எஜமானனுக்கு வாந்தி ஏற்பட்டால்தான் இந்த எப்படி தெரிகிறது? ததர்த்தத்வா சர்வம் கர்ம எஜமானார். ரித்திகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அது ரித்திக்கு கணக்காக பண்ணிக்கல, அந்த எஜமானனுக்காகத்தானே பண்றான். இவப்பட்ட சோமபானமோ அது எல்லாமே அவனை சேர்ந்துதான், அவனுக்காக தான். இதங்கி சோமவாமியா உபகாராய சொல்வது. அப்போ ரித்திக்கு சோமபானம் பண்ணினத்துக்காக அவன் ஒரு ரித்தி பண்ணினான்னு வச்சுங்களேன், அப்ப அவன் தனக்கு உபகாரத்துக்காக பண்ணிக்கிறான்னா இது இல்லையா? அந்த ரித்திக்கு தனக்கு ஒரு உபகாரத்துக்காக அந்த பிரயோகத்துல எதுவுமே செய்ய முடியாது. அங்க செய்யக்கூடிய எல்லாமே எஜமானனுடைய உபகாரத்துக்காகத்தான். அதனால எஜமானனுக்கு உபமனம் ஏற்பட்டால் எஜமானம் பண்ணா ஒன்றும் பரவாயில்லை, இதுலேருந்து தெரியுது. இதுக்கு இன்னொரு லிங்க தர்சனாச்ச. இதுக்கு ஒரு வேற இடத்துல ஒரு கமக்கம் இருக்கு. என்ன? சோமவீசேனவா ஏகம் விருட்சதே எஸ் சோமம் பண்ணிக்கு. அதாவது சோமவீசினா எஜமான், எஜமான அந்த சோமயாகம் பண்றவன் இருக்கானே அவனைத்தான் எஜமானு சொல்லுவது. சோமயாகம் பண்ணினவன் சோமபேசி, ரித்துக்கெல்லாம் சோமபேசின்னு சொல்லிட்டு அவனை பத்தி சொல்லிட்டு வரும்போது இவனுக்கு சோமபீசத்துவமே போயிடும், இவன் எஜமானம் வாந்தி பண்ணிட்டானே ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னாச்சு? எஜமானம் வாந்தி பண்ணினாதான் தோஷமாச்சு, அவன் தான் வாந்தி பண்ணினா இந்த வெற்றி குணம்ங்கிறது சுத்தமாயிடுறது இல்லையா? இது அர்த்தவாதத்துல சொல்லியிருந்தாலும் சோமவாமியான எஜமானனுக்கு தான் இந்த இஷ்டி அப்படிங்கிறது இந்த லிங்கத்தினாலேயே தெரிகிறது.